அப்போ ஓகேன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகேன்னு தான் அர்த்தம். செம்ம காமெடிங்க. அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். என்னங்க, நான் ஒரு டெப்டி கமிஷனர். எனக்கு கீழே 2 ஏசி 18, இன்ஸ்பெக்டர் 36, எஸ்ஐ 27, ஏட்டு ஒரு கிரேடு 1, கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 360 பேரு. சுருக்கமா சொல்ல போனா பாதி சிட்டியோட பாதுகாப்பை நான் தான் வச்சுக்காங்களேன். இவ்வளவு வேலையிலையும் இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட தெரியாம நீங்க சொன்ன அந்த ஓகே அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்க பின்னாடி உட்காந்து பாருங்க. முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க. கழுத்து வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களா? கமிங் கமிங் கமிங். என் பேர் மித்ரா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல இருக்கேன். என்னை பொறுத்தவரை இதுங்கிறது ஹாலோமாஸ்குலர் ஆர்கன் that pumps blood through the circulatory system. In vertebrates there are about 4 chambers. காத்து வரலனா ஜன்னல திறந்து விட்டுக்குமா. ஆனா இதுங்கிறது அது இல்லை. நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, நான் என்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜில இருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் எல்லாமே வெறும் பசங்க படிச்ச காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. பயங்கர பாஸ். அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலான்னு நினைக்கலாம், பட் நம்மளையா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது ரொம்ப ஃபீலிங்க. இது கூட பயங்கர பாஸ். படுத்தது பாருங்க. ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கர பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா?